வணக்கம், நான் புவனேஸ்வரி சங்கம்மா கலெக்ஷன்லேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜூட்டில் ஒரு லஞ்ச் பேகு. 10க்கு 10ல் 2 பீஸ் எடுத்துக்காங்க. 4க்கு 10ல் 2 பீஸு. 6க்கு 32ல் ஒரு பீஸு சைட் பீஸ். இது 16 இன்ச்சில் 2 காட்டன் டேப்பு ஹேண்டிலுக்கு. ஜிப்பு 13 இன்ச்சில் ஜிப்பு ஒரு ரன்னர். இப்போ 6க்கு 32 சைடு பீஸ் வந்து 1/4 இன்ச்சு 2 பக்கத்துக்கும் மடித்து தைச்சிருங்க. 10க்கு 10ல் உள்ள மெயின் பீஸில் 4க்கு 10ல் உள்ள இந்த பீஸை அதில் வந்து வச்சு அதை தைச்சிருங்க. ஒரு 3.5 இன்ச்சுக்கு அளந்து அதில் தைச்சிக்கிட்டிங்கனாக்கா சரியாக இருக்கும். இதை மடக்கி எடுத்து விட்டு படிமான தையல் போட்டுருங்க. கீழேயும் ஜாயின் பண்ணிடுங்க. இதே மாதிரி 2 பக்கமும் வச்சு தைச்சிருங்க. ஜிப்பு 9க்கு 3ல் 2 பீஸ் எடுத்துக்கோங்க. இதில் 1/4 இன்ச்சு 2 இதுலேயுமே 1/4 இன்ச்சு ஒரு சைடில் வச்சு தைச்சிக்கோங்க. ஜிப்பு வந்துட்டு 2 பக்கம் ஆப்போசிட்ஸில் அது மாதிரி டா மாதிரி தைச்சிக்கோங்க. உங்களுக்கு அந்த தைக்காத சைடில் 1/2 இன்ச்சு விட்டுட்டு நேராக வச்சு தைச்ச இடத்துலேருந்து அங்கேருந்து லாக் பண்ணி தைங்க. தைச்சிட்டு ஒரு 2 இன்ச்சஸ்க்கு முன்னாடியே ஊசியை குத்தி நிறுத்திட்டு 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு அந்த 1/2 இன்ச்சில் ஜிப்பு விட்டோம் இல்லையா, அதை விரித்து அந்த மடித்த இடத்துல உள்ளே விட்டு அப்படியே டா மாதிரி தைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் தைச்சிக்கோங்க. இப்போ மடக்கி சென்டர் குறித்து வச்சுக்கோங்க. இப்போ மெயின் பீஸில் சென்டர் குறித்து ஹேண்டில் வைக்கிறதுக்கு சென்டர்லேருந்து இந்த பக்கம் 2.5 இன்ச்சு அந்த பக்கம் 2.5 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. ஹேண்டில் இந்த 2.5 இன்ச்சில் வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு தைங்க. இந்த பக்கம் எத்தனை இன்ச்சு தைக்கிறீங்களோ, எவ்வளோ தைக்கிறீங்களோ அதே தான் அந்த மெயின் பீஸ்லேயும் தைக்கணும். நீங்கள் ஹேண்டில் தைக்கிறப்ப 1/4 இன்ச்சு தைச்சிக்கோங்க.
இப்போ ஜிப்பு பீஸு சென்டர் குறிச்சிங்க இல்லையா, மெயின் பீஸ் சென்டரையும் ஜிப்பு பீஸ் சென்டரையும் வச்சு இப்போ ஜிப்பு பீஸ் வச்சு தைக்கிறப்ப 1/2 இன்ச்சு தைங்க. அப்போ 2 தையல் விழும். ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. ரெண்டு மெயின் பீஸ்லேயும் தைக்கக்கூடிய அளவு வந்து மாறாமல் பார்த்துக்கோங்க. இங்கே என்ன அளவு தைக்கிறீங்களோ அதே தான் இன்னொரு மெயின் பீஸ்லேயும், 2 மெயின் பீஸ்லேயும் ஒரே அளவு இருக்கணும் உங்களுக்கு. இதுலேயும் 1/2 இன்ச்சு தைச்சிக்கோங்க. இப்போ ரெண்டத்தையும் மடக்கி நல்லா சமப்படுத்திட்டு படிமண தையல் போடுங்க. இப்போ சைட் பீஸு 1 இன்ச்சு மடக்கிட்டு சைட் பீஸை வச்சு தைச்சிருங்க. அதில் இதில் எண்டுலேயும் வைக்கிறப்ப மடக்கி விட்டு தைச்சிருங்க. அதே மாதிரி இன்னொரு சைடும் அதே மாதிரி வச்சு சைட் பீஸை அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ ரன்னர் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்டாப்பர் போடுறோம். இது 3க்கு 2 இன்ச்சு எடுத்துகிட்டு 4 பக்கம் மடித்து தைச்சிட்டு அந்த ஜிப்பு மேலே வச்சு அடிச்சிடணும். ஜிப்பு மேலே வச்சு தைச்சிருங்க. லஞ்ச் பேக் ரெடி ஆயிடுச்சு. வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ.